அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு இன்று விருப்பமனு அளிக்கலாம் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபால். வணக்கம் கோபால். 4 தொகுதிகளுக்கான விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளதா? எப்போது சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், சூலூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று ஒரு நாள் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதிமுக தலைமை கழகம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. அதன்படி சரியாக 10 மணி அளவில் தற்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடுவோர் தங்களது ரூபாய் 25,000 செலுத்தி தங்களது விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக 10 மணிக்கு இந்த விருப்ப மனு விநியோகமானது தொடங்கி இருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது இன்று ஒரே நாளில் யாரெல்லாம் இந்த 4 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக சார்பில் விரும்புகிறார்களோ அவர்கள் தலா ரூபாய் 25,000 பணத்தை செலுத்தி அதிமுக அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு இன்று மாலை 5 மணிக்குள் தங்களது மனுக்களை அதிமுக அலுவலகத்திலே பூர்த்தி செய்த மனுக்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி காலை 10 மணி முதல் இந்த திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு போட்டியிட விரும்பும் அதிமுகவினர் காலையிலிருந்தே ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கி வருகின்றனர். இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு இப்போ வாங்கியிருக்கீங்க? வணக்கம், என் பேர் பாக்கியராஜுங்க. நான் ஒரு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் செய்தியாளராக இருக்கிறேன். அதிமுகவில் அதிதீவிர விசுவாசி. நான் இப்போது திருப்பரங்குன்ற தொகுதிக்காக நான் விருப்ப மனு கட்ட வந்திருக்கிறேன். இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டால் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் சேனிவேல் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு இடைத்தேர்தல் வந்தது. அடுத்து ஏகே போஸ் அண்ணன் மறைவுக்கு பின்பு இடைத்தேர்தல் மீண்டும் வந்தது. இப்போ மறுபடியும் இந்த இடைத்தேர்தலையொட்டி விருப்ப மனுக்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, ஓபிஎஸ் அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி விருப்ப மனு அளிக்கலாம் சொல்லியிருந்தாங்க பார்ட்டியில். அதன் அடிப்படையில் நாங்களும் இன்றைக்கி விருப்ப மனு கட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் சார். அதாவது இன்று மாலை 5 மணிக்குள் தங்களது விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அதிமுக அலுவலகத்தில் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு விருப்ப மனுவை வாங்க வரும் வேட்பாளர்களும் தங்களது மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்க திட்டமிட்டு தங்களது பணிகளை செய்து வருகிறார்கள். இன்று இந்த விருப்ப மனு அளித்ததை தொடர்ந்து நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு நேர்காணல் நடைபெறும் என்று அதிமுக தலைமை கழகம் தெரிவிக்கின்றன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.